ஹே ஹலோ பீப்புள், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பாக்ஸ் டெலிவரி ஆயிருக்கு. பெரிய பாக்ஸ், வெயிட்டாக தான் இருக்குது. யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து சாம்ஸ் மெல்டிங் ஃபுட் இந்தியா பிரைவேட் லிமிடெட், அதாவது மெல்டிங் ஃபுட் இந்தியா. நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஹல்வா ரிவ்யூ பண்ணியிருக்கேன். அவங்க இதே மாதிரி வந்து ஒரு பாக்ஸில் சென்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஹல்வா எனக்கு. பட் இப்போ வந்து அதோட பெரிய பாக்ஸ் சென்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து தீபாவளிக்கான பலகாரங்கள். இப்போ அவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா தீபாவளி ஸ்வீட்ஸ் வந்து டெலிவரி பண்ணுறாங்க. எப்படின்னா வந்து இப்போ தீபாவளி வந்து நவம்பர் 6 வரப்போகுது இந்த இயர். இப்போ அதுக்காக நிறைய பேர் வந்து வெளியில் வாங்குவீங்க உங்களோட பலகாரங்கள். இப்போலாம் வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து செய்ய முடியறது இல்லை, அவங்க வந்து வேலைக்கெலாம் போகிறதுனால. ஸோ இந்த மாதிரி ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அவங்களே வந்து எல்லாமே என்னென்ன ஒரு தீபாவளினா என்னென்ன ஸ்வீட்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்னு வந்து ஒரு தாட் ப்ராசஸ்லாம் அதில் போட்டு 50 ஐட்டம்ஸ் கொண்டுள்ள வந்து ஒரு ஸ்வீட்டு காரம் இதெல்லாம் உள்ளடக்கி கொண்டுள்ள ஒரு பாக்ஸ் இவங்க அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ லெட்ஸ் ஓப்பன் திஸ். நான் இதை ஓப்பன் பண்ணி என்னெல்லாம் இருக்குது, இங்கே எப்படிலாம் இருக்குது நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து வரும்னாலும் நம்மளுக்கு கொஞ்சம் ஆனந்தமாக தான் இருக்கும். ஐ வெரி ஹாப்பி டு see this. வாவ், இங்கே பாருங்க, ஸ்ரீ மிட்டாய், அப்புறம் முறுக்கு, இன்னொரு வகையான முறுக்கு, அச்சு முறுக்கு, தொதல் மாதிரி தான் இருக்குது. சீடை அண்ட் இது பேர் மறந்துட்டேனே, மறக்கூடாதுடா, இனிப்பு சேவை மாதிரி ஒரு விஷயம், ரிங்கு முறுக்கு, இன்னொரு வகையான ஒரு முறுக்கு, ஸ்ரீ டெய்ரி மில்க் கோவா. ஸோ ஸ்ரீ டெய்ரி மில்க் கோவா, காரபுந்தி, தட்டை, மஸ்கோ தல்வா, ஓம்புடி, நேந்திரம் சிப்ஸு, அதிரசம், மேக்ரோன்ஸ், வேர்க்கடலை, அதான் வேர்க்கடலை மசாலா போட்டுச்சுவாங்களா அது, மிக்சர், இன்னொரு வகையான ஒரு சேவு, ஸ்ரீ டெய்ரி மில்க் ஹல்வா, அடையார் ஆனந்த பவன் டேம் ஒரு பாக்ஸே இருக்கு, அடையார் ஆனந்த பவன் பாக்ஸ், ஸ்ரீ துர்கா பர்ஃபி மெல்டிங் ஹல்வாஸ், அவங்களோட ஹல்வா இவங்க தான் பண்றது, MSI அவங்க தான். ஸோ அவங்களோட ஹல்வாவும் உள்ள ஆட் பண்ணிருக்காங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அங்கேருந்து ஒரு பாக்ஸு. ஸோ ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸு, ஆனந்த பவன், அப்புறம் ஸ்ரீ மிட்டாய், இந்த 3 இடத்துல இருந்துமே ஒரு ஸ்வீட் பாக்ஸ் இருக்குது. MFI அவங்களோட ஹல்வா, அது ஒரு பிராண்ட் ப்ராடக்ட்ஸ் கிட்டத்தட்ட நிறையா இருக்குது. அண்ட் மொத்தமாக இதோட காஸ்ட்லாம் சேர்த்து ஒன்லி 1999 1999 ரூபா. தட்ஸ் அ குட் ப்ரைஸ் ஆக்சுவலி. இதை வந்து நான் வந்து இப்படியே எடுத்து நான் சாப்பிட்டேன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதை அப்படியே வந்து ஒரு கண்டெய்னர்ஸ்க்கு வந்து நான் ஷிஃப்ட் பண்ண போகிறேன். அது எப்படின்னா, இதுதான் வந்து நம்ம பாக்ஸில் வந்த ஸ்வீட்ஸ் அண்ட் காரம். எவ்வளோ ஐட்டம் இருக்கும் பாருங்கள். நான் வந்து இதை எடுத்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஓகே, இதுதான் ஃபுல்லாகவே வந்து அதோட கண்டென்ட் கிடையாது. நான் கொஞ்சம் தான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் மிச்சதெல்லாம் வந்து அப்படியே அந்த கவர்லேயே பாக்கி வச்சுருக்கேன் உள்ள பின்னாடி. ஸோ ஏன்னா இதை நான் அழகாக உங்களுக்கு வந்து காட்டணும் அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா சொல்லிடுறேன். நான் ஒன்றா சாப்பிட்டு சொல்லிடுவா, அப்புறம் ஈஸியாக இருக்கும். ஸோ லெட் ஸ்டார்ட் வித் திஸ். இது உங்களுக்கு தெரியும், இது ஒரு வகையான சேவு. இதில் வந்து எப்படின்னா அந்த மிளகுலாம் முழுசாக இருக்கும் அந்த சேவு. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஏன்னா கண்டிப்பாக எல்லாத்தையுமே வந்து அதிகம் சாப்பிட முடியாது. பட் இந்த வீடியோக்காக நான் சாப்பிட்டு சொல்லி தான் ஆகணும். அதனால் கொஞ்சமாக நான் சாப்பிட்டு சொல்கிறேன். ஒரு வகையான முறுக்கு இருக்குது. இது வந்து இந்த தேங்காய் பால் முறுக்கு மாதிரி நல்லா வச்சுருக்காங்க. தேங்காய் பால் முறுக்கே தான், நல்லா சுவையாக இருக்குது, நல்லா முறுமுறுன்னு இருக்குது. சீடை, இது ரிப்பன் முறுக்கு மாதிரி. சீடை ஆக்சுவலி ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அவங்க எனக்கு என்ன சொன்னாங்கன்னா வந்து இதெல்லாம் எங்கே வந்து நல்லா இருக்குமோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் இங்கேருந்து நாங்கள் வாங்கி நாங்கள் இது பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதிரி ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்டு, ஸ்ரீ மிட்டாய், அடையார் ஆனந்த பவன், இந்த அல்வா வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் அல்வா, அது மாதிரி இந்த மஸ்கோ அல்வா இருக்குது, தொதல், ரிப்பன் முறுக்கு, குட். ஸோ கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிடலாமா? இது வந்து மஸ்கோ அல்வா. உங்களுக்கு தெரியும் மஸ்கோ அல்வானா என்னன்னு சொல்லிட்டு. ஹல்வாலே பார்த்தீங்கன்னா 4 வகையான அல்வா அமைச்சிருக்காங்க. ஸோ மஸ்கோ அல்வானே வந்து அந்த தேங்காய் எண்ணெய் வாசம், தேங்காய் பால் மாதிரி ஒரு வாசம் இருக்கும் அதில். ஐ லைக் இட், ஐ லவ் இட். நெக்ஸ்ட் சாப்பிடுவோம். மிக்சரும் அமைச்சிருக்காங்க அதோட. குட். அந்த மசாலா வேர்க்கடலை மாதிரி இருக்குங்களா அதுவும். அச்சு முறுக்கு, நைஸ். சரி, அச்சு முறுக்கு வந்து ரொம்ப சுவையாக இருக்குது, நல்லா லைட்டான இனிப்பு, அது இந்த இருக்கிற அந்த எள்ளு அதோட வாசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து இன்னொரு வகையான முறுக்கு. இது வந்து ஒரு நார்மலான முறுக்கு. பால்கோவா, பால்கோவா நெய் வாசம் அதிகமாக இருக்குது. பால்கோவாவில் யூஸ்வலாக வந்து நெய் வாசம் வந்து இவ்வளோ வராது. பட் திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் இட்ஸ் குட். ஓம்புடி, யூனோ வாட் இஸ் திஸ்? ரொம்ப லைட்டாக இருக்கும். என்ன பசங்க ரொம்ப பிடிக்கும். இதுக்கு பேர் வந்து மேக்ரோன்ஸ் இல்லை மக்ரோன்ஸ். டு பி ஆனஸ்ட், இந்த மேக்ரோன் வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் சாப்பிட போகிறேன். ஸோ தேங்க்ஸ் டு மெல்டிங் ஃபுட்ஸ். நல்லா இனிப்பாக இருக்குது, முறுமுறுன்னு இருக்குது, வாயில் போனோன்னா கரைஞ்சிருது. லைட்டாக அந்த ரஸ்க்லாம் சாப்பிட தெரியுமா,
அதோட டெக்ஸ்சர். பட் ரொம்ப மெதுவாக இருக்குது. இதான் நான் ஃபஸ்ட் டைம் நான் சாப்பிட்றது. நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் வெளியில், சாப்பிட்ணும் ஒரு ஆசை இருக்குதும். பட் கூட இருக்கவங்களா வேணடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்களா, விட்டுருவேன். பட் இது நீங்கள் நம்மளுக்கு வந்திருக்குனால டேஸ்ட் பண்ணுறேன். இட்ஸ் குட். அண்ட் உள்ளே வந்து பருப்புலாம் போட்டிருக்காங்க, கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக இருக்குது. காராபூந்தி நம்ம ஐட்டம் எல்லாம் முந்திரிலாம் முடிச்சிருக்காங்க. காராபூந்தியில் காராபூந்தி சூப்பராக தட்டை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த தட்டை நிஜமாலும் சூப்பராக இருக்கும். ரொம்ப நார்மலான தட்டை மாதிரி இல்லாமல் இதில் வந்து இந்த சில்லி ஃப்ளேக்ஸு, சீரகம் இதெல்லாம் தெரியுது. நல்லா இருக்கும், நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக இதை நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். இது ஒன்றா ட்ரை பண்ணி எனக்கு வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. நேந்திர சிப்ஸு நேந்திரச்சாப்பா, அதில் வாசமும் பா. ஸ்வீட் சாப்பிடலாமா? தொதல். இது இன்னொன்று கருப்பாக வந்துருக்குது இல்லை, தொதல்னு நினைக்கிறேன் இதுக்கு பேர். நம்ம மஸ்கோத்தல்ல சாப்பிட்டோம். இங்கே வந்து வெறும் அல்வா ஒன்று இருக்குது, இதில் மில்க் அல்வா ஒன்று இருக்குது. ஸோ இது தொதலாக தான் இருக்கணும். தொதல் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கருப்பட்டி நம்மளை செய்வாங்க. அண்டு கால்பட்டினம், கீழக்கரை அவங்க சைட்லாம் கொஞ்சம் ரொம்ப ஃபேமஸான ஐட்டம். வா, இப்போ டிஃப்ரெண்டான இருக்குங்க இந்த இந்த தொதல். இதுக்கு நான் இந்த மாதிரி தொதல் சாப்பிட்டது கிடையாது. ஆனால் வாசமாக இருக்குது, சான்ஸே கிடையாது. எனக்கு இந்த ஸ்வீட் ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த கருப்பான ஸ்வீட்டு. எனக்கு தெரிஞ்சது தொதல். பட் இதுக்கு ஒரு இடத்துல ஒரு பேர் இருக்கலாம். தரம், ரொம்ப ஒரு தரமான ஸ்வீட் இது. இதை மிஸ் பண்ணிடாதீங்க. டிக் 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 ஒரு காரம். இது சேவுலேயே ஒரு வகை. ஆமாம். அண்ட் இது வந்து இனிப்பு சேவு. சின்ன வயசில் ரொம்ப பிடிக்கிறது. இனிப்பாக இருக்கும், பார்க்க அதே மாதிரி தான் இருக்குது. பட் இது வந்துட்டு ஒரு ஃப்ளேவர் கலந்துருக்காங்க. இட்ஸ் குட். எதனா பாவு போட்டு அந்த சேவு செஞ்சுட்டு பாவில் வந்து போட்டு இதை நல்லா அலசி செய்வாங்க போல். நல்லா அந்த பாவெலாம் ஒட்டி இருக்கும், அந்த சுகர்லாம். பட் அதுக்கு மேலே ஒரு ஃப்ளேவர் போட்டிருக்காங்க, நல்லாயிருக்கு. பர்ஃபி நல்லா ஒரு பேக்கில் வந்துச்சு. இந்த பர்ஃபி இது பாருங்க, பீனட் சிக்கி நட்டி ட்ரீட் அழகாக கட் பண்ணி இருக்குது. அதில் இந்த ஹல்வா இருக்குது, இந்த இதை பண்ணுறாங்களே மெல்டிங் ஃபுட்ஸ், அவங்களோட ஹல்வா ஆல்ரெடி நான் சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணியிருக்கேன். இட்ஸ் குட், ஐ லவ் இட். வாவ், ஹல்வானாலே ஹல்வா தாங்க. மில்க் ஹல்வா தனியாக, இது வந்து பால் ஹல்வாமா. இது நீங்கள் யூஸ்வலாக ஆவின் இதெல்லாம் போட்டிங்கன்னா கிடைக்கும் உங்களுக்கு. சூப்பராக இருக்குங்க. தெருக்கி விடுது. இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் பார்க்கும்போதே எனக்கு வந்து அப்படியே தகட்டுற மாதிரி இருக்குது, அவ்வளோ ஸ்வீட்ஸ். இது வந்து ஃபுல்லாக வந்து இதில் வந்தது. இது ஸ்ரீகிருஷ்ணா. ஓகே, இது வந்து ஸ்ரீமிதாய் ஸ்வீட். இது மூணுமே காஜு ஸ்வீட்ஸ், காஜு இதில் செஞ்சது. வாவ், பார்க்கவே நல்லா இருக்குது, நான் சாப்பிட்லாம். அதுக்கடுத்து அடையார் ஆனந்த பவனில் இருந்து இப்போ இதில் இருக்குது எல்லாமே நான் சாப்பிட முடியாது கண்டிப்பாக, நான் ரொம்ப ஸ்வீட்டு. ஸோ நான் இது ஒன்று சாப்பிட்றேன், ஸ்ரீமிதாய் இந்த காஜு ஸ்வீட்லேருந்து ஒன்று. பாதாம், ஆஹா, பாதாம் அப்படியே அரைச்சி போட்டு செஞ்சுருக்காங்க, அம்சமாக இருக்குது. இது வந்து காஜு கட்லிக்குள்ளே ஸ்டஃபிங் வச்சுருக்காங்க. எப்படிலாம் வந்து யோசிக்கிறாங்க பாருங்கள், ஒன்று ஒன்றா வந்து அவங்க அப்கிரேட் ஆகிட்டு போயிட்டே இருக்காங்க. நல்ல விஷயம் தானே, ரொம்ப சூப்பருங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக. நான் எதுக்கு இந்த மட்டும் சாப்பிட்றேன்னா, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறது. ஸ்ரீமிதாயில் வந்து ஸ்வீட்ஸு இதெல்லாம் ஆர்டர் சாப்பிட்ருக்கோம், நீங்களும் சாப்பிட்ருப்பீங்க. இப்போ நீங்கள் பார்த்ததெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இதை ஆர்டர் பண்ணோம்னா அக்டோபர் 10th நீங்கள் வந்து இதை ஆர்டர் பண்ணிடணும். ஸோ ஒன்லி ப்ரீ ஆர்டர் மட்டும்தான். ஸோ அப்படி நீங்கள் புக் பண்ணிங்கன்னா அக்டோபர் 25th நவம்பர் 5th வந்து உங்களுக்கு வந்து இது கிடச்சிடும். ஸோ இந்த ஒரு கேம்பெயினுக்கு வந்து அவங்க வந்து தீபாவளி 2015 வச்சுருக்காங்க. ஸோ 2015 வந்து இன்னொன்று இதே மாதிரி 20 ப்ராடக்ட்ஸ் வச்சு இருக்குது. இது வந்து 50 ப்ராடக்ட்ஸ் வச்சு உள்ளது. ஸோ அந்த 20 ப்ராடக்ட்ஸ் வச்சு உள்ளது வந்து ஆல்ரெடி வந்து சோல்ட் அவுட், எல்லாமே ஓவர். இப்போ வந்து ஒன்லி 50 ப்ராடக்ட்ஸ் இருக்கிறது மட்டும்தான் இப்போ அவங்க வச்சுட்ருக்காங்க. அண்ட் இது வந்து ஒன்லி 1 lakh கஸ்டமருக்கு வரைக்கும் தான் அவங்களால வந்து செல் பண்ண முடியுன்றதும் அவங்க சொல்லிட்டாங்க எங்கிட்ட. ஸோ அக்டோபர் 10th தான் வந்து லாஸ்ட் டேட் ஃபார் ப்ரீ ஆர்டரிங் திஸ். அதுக்குள்ளே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போயிட்டு கீழே போகிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அந்த வெப்சைட்டை போய்ட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் இந்தியாவில் எங்கே இருந்தாலுமே இது உங்களுக்கு ஷிப் ஆகும் 2000 rupeesக்கு. நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா கவலைப்படாதீங்க, 5 கண்ட்ரீஸ், வெளிநாட்டு கண்ட்ரீஸ்க்கு வந்து இவங்க ஷிப் பண்ணுறாங்க. என்னென்னா வந்து USA, UK, சிங்கப்பூர், கனடா அண்ட் ஆஸ்திரேலியா, இந்த 5 கண்ட்ரீஸில் நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்கு இந்த ஃபுட்டாக இந்த மாதிரி வந்து ஒரு பலகாரங்கள்லாம் சாப்பிடணும். எனக்கு தெரிஞ்சு நாங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது நான் இதெல்லாம் மிஸ் பண்ணேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து தீபாவளி டைமில் இதெல்லாம் நீங்கள் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இவங்களோட வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் இதை ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். வெளிநாட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா ப்ரைஸ் வேரி ஆகும், பிகாஸ் ஷிப்பிங் காஸ்ட் அதிகமாக இருக்குன்றதுனால. இவங்களோட பார்ட்னர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ரீமிதாய், அப்புறமா வந்து அடையார் ஆனந்த பவன், இவங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ், இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் பெரிய பெரிய ஸ்வீட் விற்கிறவங்களாம் சேர்ந்து இதை வந்து பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் அ வெரி குட் திங். நம்ம வந்து நம்பி சாப்பிடலாம் இதை. அண்ட் MFI மெல்டிங் ஃபுட்ஸ் இந்தியா, இவங்க தான் வந்து இது எல்லாத்தையுமே கோஆர்டினேட் பண்ணி நடத்திட்டு இருக்காங்க. அண்ட் ஸ்வீட்ஸ்லாம் இப்போ வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு கெடாமல் வந்துடும் கரெக்டாக. பட் இந்த ஸ்வீட்ஸ்லாம் வந்து கெடாமல் வந்துடுமா அப்படின்னு நீங்கள் வந்து யோசிக்கலாம். நான் இது கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து அவங்க வந்து ஒரு புது டெக்னாலஜியான ஒரு பேக்கிங் அவங்க பண்ணுறாங்கன்னா அந்த பேக்கிங்கில் வந்து அவங்க கெட்டு போவாதான்.
ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணாத பேக்கிங். இது வந்து 1 month வரைக்கும் ஸ்வீட்ஸ் கெடாமல் இருக்கிறதுக்காக நாங்கள் ஒரு பேக்கிங் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஸோ you don't need to worry about the sweets getting spoiled. ஸோ நீங்கள் இப்போ யாராவது பார்த்துட்டு இருக்க பிராண்ட் வந்து இவங்களோட சேர்ந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு பிராண்ட் ஸ்பான்சர்ஷிப்னு முடியாத ஒன்று இருக்கும், அதில் போய் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் கொடுக்கலாம். ஸோ இந்த ஸ்வீட்ஸ் அண்ட் காரம் அன்பாக்சிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் வந்து எல்லாமே நான் சாப்பிட்டேன், பிடிச்சது இந்த நீங்கள் ஒரே விஷயம் நான் வந்து எதிர்த்தாப்புல இருக்க அதிர்ஷ்டத்தை மறந்துட்டேன், எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு. இது சீனி அதிர்ஷ்டமா இல்லை வெல்லம் போட்டேன்? வெல்லம் போட அதிர்ஷ்டம், நல்லா வாசமாக இருக்குது, ஆனால் ஏலக்காய்லாம் போட்டு. ஓகே, நான் என்னை பொறுத்த வரைக்கும் 2000 rupeesக்கு வந்து இது ஒர்த்து. இந்த ஒரு ப்ரொமோஷன் வீடியோவாக இருக்கலாம், பட் நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லணும்னா, இப்போ நான் ஸ்ரீகிருஷ்ணா போயிட்டு நான் இந்த பாக்ஸ் வாங்கினேன்னா எப்படியும் எனக்கு வந்து ஒரு 400-500 கிட்ட வந்துடும். இந்த மாதிரி ஒரு ஸ்ரீமிதாயில் போய்ட்டு நான் ஒரு பாக்ஸ் வாங்கினா கண்டிப்பாக more than 500 வந்துடும். இந்த 3 ஸ்வீட்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1300-1400 வரைக்கும் ஒர்த்து இருக்குது. அண்ட் இது எல்லாமே வந்து 2Kன்றது வந்து இட்ஸ் அ வெரி குட் டீல் என்னை பொறுத்த வரைக்கும். தீபாவளிக்கு நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து ஒரு ஃபுட்ஸோட நீங்கள் என்ஜாய் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் போய் லிங்க் அமுக்கி நீங்கள் போய் வாங்கிக்கோங்க. அண்ட் எஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் இன்னொன்று லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நான் அதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்க, லூஸு பையன். நான் கிவ்வே பண்ணுறேன், இது ஒரு பாக்ஸ். ஸோ இது 50 ப்ராடக்ட்ஸ் உள்ள பாக்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு கிவ்வே பண்ணுறேன். அதுக்கான க்ரைட்டீரியா என்னன்னா, நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃபேஸ்புக் வாலில் ஷேர் பண்ணிவிட்டு அண்ட் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எதுக்காக தீபாவளி வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை தீபாவளியில் நடந்த ஒரு மறக்க முடியாத சம்பவம் உங்களது நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட இமெயில் ஐடியோட. ஸோ எந்த கமெண்ட் வந்து ரொம்ப அழகாக இருக்குதோ, ரொம்ப எனக்கு வந்து அப்படியே பார்த்துட்டு ஓகே இந்த கமெண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேனோ அந்த கமெண்ட் அவங்களுக்கு வந்து நான் வந்து இந்த ஒரு பாக்ஸ் வந்து நான் சென்ட் பண்ணுறேன் உங்களோட தீபாவளிக்காக. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தீபாவளி November 6th வந்து ஜாலியாக கொண்டாடுங்க. ஸோ see you tomorrow. Thanks for watching. Bye bye.